வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 31 வருஷமாக தியேட்டரில் ஓடின ஒரு படம். ரூபாய் 50 தான் டிக்கெட். யார் ஹீரோ, என்ன படங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. ஒரு திரைப்படம் 31 வருஷமாக திரையரங்குகளில் திரையிடப்பட்டு வந்துட்டுருக்குது. ரசிகர்களுக்கு தொடர்ந்து படம் பார்க்க வந்துக்கிட்டு தான் இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. 31 வருஷமாக ஒரு படம் திரையரங்குகளில் திரையிடப்படுதுன்னா அது ஆச்சரியத்துக்குறையான ஒரு விஷயம்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் அந்த படம் ரசிகர்கள்கிட்ட ஏற்படுத்தின ஒரு தாக்கம் தானே சொல்லலாம். இன்றைக்கும் ரசிகர்கள் இந்த படத்தை பார்க்கறதுக்காக தியேட்டருக்கு வருகை தந்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னே சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயம் படத்தோட டிக்கெட் விலையும் ரூபாய் 30 மற்றும் ரூபாய் 50 தான் இருக்குது. தினமும் அந்த படத்தை பார்த்துட்டு போகிற ஒவ்வொரு பெண்மணியும் ஒருவருக்கு இலவச டிக்கெட்டு வேற தராங்க. இப்படி வெறித்தனமான ரசிகர்கள் கொண்டாடுற அந்த படம் என்ன படம், எந்த தியேட்டர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த படம் தான் நடிகர் ஷாருக்கான் நடிப்பில் 1995 அக்டோபர் மாதம் 20 திரையரங்குகளில் வெளியான தில்வாலே துல் ஹனிலே ஜயாங்கே அப்படிங்கிற இந்த படம். இதில் ஆதித்யா சோப்ராவோட இயக்கத்தில் யாஸ் சோப்ராவோட தயாரிப்பில் இந்த படம் வெளியாகியிருக்கும். இந்த படத்தில் கஜோல் அவர்கள் நாயகியாக நடிச்சிருப்பாங்க. அம்ரி புரி, பரிதா ஜலால், அனுபம் கேர், கரண் கோஜன் சொல்லி பல பேரும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. படத்துக்கு ஜதீன் லலித்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து இசையமைச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பாடல்கள்லாம் ஒரு கிளாசிக் ஹிட்டான பாடல்கள்னே சொல்லலாம். இன்றைக்கும் ஏராளமான பேர் இந்த பாடலை ஒரு ஃபேவரட் பாடல்னே சொல்லுவாங்க. இந்த படத்தில் நடிகர் ஷாருக்கான் கஜோலோட கெமிஸ்ட்ரி ரொம்பவே ஒரு பரவலாக பேசப்பட்ட ஒரு பொருள்னே சொல்லலாம். அடிப்படையில் காதல் கதையினாலும் அதை திரைக்கதையாக்கிற விதம் ரசிகர்களை ரொம்பவே ஈர்த்திருக்கு. அந்த காலத்தில் ரூபாய் 4 கோடியில் உருவான இந்த படம் ரூபாய் 100 கோடி வசூலை கொடுத்ததாக சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக தேசிய விருதும் வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. தில்வாலே துலாகனியா ஜேலா ஜங்கே அப்படிங்கிற இந்த திரைப்படம் வெளியாகி நேத்தோட 31 வருஷங்களை கடந்திருக்கு. ஆனாலும் இன்றைக்கும் மும்பையில் இருக்க மராத்தா மந்திர் அப்படிங்கிற ஒரு திரையரங்கில் இந்த படம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு படம் தொடர்ந்து 31 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா அது ரசிகர்களுக்கே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம்னே சொல்லலாம். பழைய சீட்டுகள்லாம் வச்சுருக்க அந்த தியேட்டரில் பால்கனி 50 ரூபா, வழக்கமாக சீட்டு 30 ரூபா. படம் வெளியான முதல் நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 30 வருஷமாக காலையில் 11:30 மணிலேருந்து படம் திரையிடப்படுது. கல்லூரி மாணவர்கள், புதுசாக திருமணமானவங்க, காதலர்கள்னு சொல்லி பல பேரும் இந்த படத்தை பார்க்க வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. தினமும் ரசிகர்கள் வந்துட்டு போகிறதா இந்த தியேட்டர் உரிமையாளர்கள் ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமையில் கூட 500 பேர் வரை படம் பார்க்க வர்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்தும் மற்ற மாநிலங்களில் இருந்தும் தியேட்டருக்கு படத்தை பார்க்குறதுக்காக நிறைய கூட்டம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கும் ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இது மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.